கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் அதிகாலையில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி 126 பேர் உயிரிழப்பு. கனமழையால் 4 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 2 முறை ஏற்பட்ட நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்த குடியிருப்புகள். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் ராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்கள் இணைந்து மீட்புப் பணி. துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புக் குழுவினர் செல்வதற்காக தற்காலிக பாலம் அமைக்க நவீன கருவிகளுடன் 2 குழுக்கள் வருகை. நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு பகுதியில் இரவிலும் மீட்புப் பணியை தொடரும் ராணுவம். மழை தொடர்ந்து வரும் நிலையில் முடக்கிவிடப்பட்டுள்ள மீட்புப் பணிகள். வயநாடு மேம்பாடி பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமங்கள் மண்ணில் புதைந்த கோர காட்சிகள். காட்டாற்று வெள்ளத்தில் 10 அடி உயர பாறைகள் உருண்டதில் அங்கிருந்த வீடுகள் கடும் சேதமடைந்துள்ளதாக தகவல். நிலச்சரிவால் வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட கோர காட்சிகள். காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகள், சாலைகள், பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மூணார் சிவன்மலை, நாகர்முடி சாலை உள்ளிட்ட பல இடங்களில் மண் சரிவு. போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளதால் மக்கள் பாதிப்பு. மழை பெய்து வருவதால் சீரமைப்பு பணிகளில் தொய்வு. கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு குறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்காக விசாரிப்பதாக அறிவிப்பு. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கம், குவாரிகள், சாலைகள் குறித்த விவரங்களை தயார் செய்ய கேரள அரசுக்கு தீர்ப்பாயம் அறிவுரை. கனமழைக்கு இடையே வயநாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணி. ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் காட்டாற்றின் கரைகளுக்கு இடையே கயிறு கட்டி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் 2 நாட்கள் அரசு முறை துக்கம் அனுசரிப்பு. அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கேரள அரசு அறிவிப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள வயநாட்டிற்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என தலைமை ராணுவ தளபதிக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவு. 225 ராணுவ வீரர்கள் வயநாட்டில் முகாமிட்டு மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல். வயநாட்டில் இருந்து இதுவரை 5500 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். மண்ணுக்கு அடியில் புதைந்துள்ள சடலங்களை மோப்ப நாய்கள் மூலமாக கண்டறியும் பணி நடைபெறுவதாகவும் பேட்டி. கேரளாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளதாக நிலச்சரிவு குறித்து முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. வயநாட்டில் 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததாகவும் பேட்டி. வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ரூபாய் 5 கோடி நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பாதிப்பு, மீட்பு பணிகள் குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். வயநாட்டுக்கு சுற்றுலா சென்றவர்களை பற்றிய தகவல்களை பெற தொடர்பு எண்களை அறிவித்தது தமிழக அரசு. சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் 1070 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களின் நிலையை அறியலாம் என அறிவிப்பு. தொடர் கனமழையால் கேரளாவின் பாலக்காட்டில் பாலத்தை அடித்துச் சென்ற வெள்ளம். கோழிக்கோட்டில் தரை பாலத்தை கடந்தபடி வெள்ளம் பாய்ந்து சென்றது. நிலச்சரிவால் வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் 3 கிராமங்கள் மண்ணோடு புதைந்ததாக தகவல். சூரல் மலை பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் குடியிருப்புகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிருக்கு போராடும் மக்களுக்காக இரத்த தானம் அளிக்க குவிந்த மக்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ கடையில் இருந்த பொருட்களை அள்ளி கொடுத்த கடைக்காரர். நாட்டிலேயே அதிகளவில் நிலச்சரிவை கேரளா சந்திப்பதாக மத்திய புவி அறிவியல் அமைச்சக புள்ளி விவரம் தகவல். 7 ஆண்டுகளில் கேரளாவில் மட்டும் 2239 நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாக தகவல். கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 2,37,000 கன அடி நீர் திறப்பு.
கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. சேலம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 43வது முறையாக 120 அடியை எட்டியது. உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இன்றுடன் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் ஆளுநர்கள் மாநாட்டில் RN ரவி பங்கேற்பதாக தகவல். நாளை டெல்லிக்கு புறப்பட்டு சென்று 4ஆம் தேதி சென்னை திரும்பும் வகையில் விமான டிக்கெட் முன்பதிவு. புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. புதிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இன்னும் பதவியேற்காத நிலையில் CP ராதாகிருஷ்ணன் உரை. கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி போராட்டத்தில் கைதான RB உதயகுமார் 10 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என பேட்டி.